நான் அவனிடம் சொல்வேன், யாகிர் யாகிர், வாழ்க்கையை நன்றாக அனுபவி, நிறைய பெண்களை வச்சுக்கோ, உறவு கொள், ஆனால் ஆணுரை போட்டுக்கோ. பெண்களோடு உறவு கொள்ளும்போது முட்டாள்தனமா அதை போட்டுக்காம விட்டு விடாதே. அதை வாங்க உன்னிடம் பணம் இல்லை என்றால் என்னிடம் கேளு, நான் உனக்கு பணம் தருவேன். அப்போது அவனுக்கு வயது 12. அந்த சிறு வயதிலிருந்தே அவன் பெண்களுடன் தகாத உறவு கொள்ள துவங்கினான். அதற்கு பின்பு நடந்ததை கடவுள் எனக்கு காண்பித்தார். கொலம்பியாவில் உள்ள மெடலின் நகரில் வாழ்ந்தபோது அவனுக்கு வயது 15. ஆணுரையெல்லாம் அவன் பயன்படுத்தி வந்தாலும் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டான். அவன் வாலிப வயது அடையும் வரை இந்நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை அறியாதிருந்தான். அவன் ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்தபோது அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. 2.5 வயதில் அந்த குழந்தை இறந்து போனது. ஏன் இறந்தது? அந்த குழந்தையும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு நிமோனியா நோயால் இறந்துவிட்டது. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, அது என்னவெல்லாம் தீங்கிழைக்கும் என்று கடவுள் எனக்கு விரிவாக விளக்கினார். உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் எத்தகைய சுவடுகளை பதிக்கிறீர்கள் என்பதை கடவுள் உங்களுக்கு உறுதியாக காட்டுவார். ஆங்கிலத்தில் மார்ட்டின் சாவ்லா எழுதி திரு ஜோசப் கென்னடி அவர்கள் தமிழாக்கம் செய்த இறுதி தீர்ப்பும் வாழ்வின் நூலும் என்ற புத்தகத்திலிருந்து வாசித்து கொண்டிருப்பவர் ருபீனா ராஜ்குமார். இயல் 4. நான் ஒரு கத்தோலிக்கர்தான், ஆனால் பாவத்தால் என் வாழ்வு கூவம் போல் நாறியது. எனக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. கடவுள் ஒவ்வொரு கட்டளையாக காண்பித்த போது ஒன்றில் கூட தேர்ச்சி பெறவில்லை என்பதையும், நான் எவ்வாறு மோசமான நன்றி கெட்ட கீழ்த்தரமான மகளாக வாழ்ந்தேன் என்பதையும் கடவுள் எனக்கு காண்பித்தார். நான் என்னை ஒரு ஆற்றல் மிக்க பெண்ணாக எண்ணிக்கொள்வேன், ஆனால் நான் பாவத்தில் பலகீனமாக தொலைந்து போயிருந்தேன். எதிரி தனக்கு இன்னும் சிறிது காலமே இருக்கிறது என்பதைக் கண்டு மனித இனத்தை மிருகங்களாகவும் உடல் இன்பத்தையே எப்போதும் சிந்திக்கிறவர்களாகவும் உடல் இன்பத்திற்கும் உள் உணர்வுகளுக்கும் அடிமைகளாகவும் மிக மோசமான நிலைகளுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். மிருகங்களை விடவும் மிகவும் கீழ்த்தரமான நிலைகளுக்கு கொண்டு செல்கிறான். என்னை மிகவும் காயப்படுத்தியது எது தெரியுமா? வரலாற்றிலேயே மிகவும் ஏறுமாறான வக்கிரமான ஒரு தலைமுறையை இப்போது பார்ப்பதுதான். அது என்ன தெரியுமா? பெண்கள் அறிவாளிகளாக இருக்கிற இந்த தலைமுறைதான். சமூகத்தின் பல பதவிகளையும் பொறுப்புகளையும் அடைந்து ஆண்களை விட எங்களை உயர்ந்தவர்களாக நாங்கள் உணர்கிறோம். உலகம் படைக்கப்பட்டது முதல் இன்று வரை நடந்த அனைத்து போர்களிலும் ஆண்கள் போரிட்டு சிந்தப்பட்ட இரத்தத்தை விட இந்த இறுதி 60 ஆண்டுகளில் கருக்கொலையில் பெண்களால் அன்றாடம் சிந்தப்படுகிற இரத்தம் மிக அதிகம். கொல்லப்படுகிற குழந்தைகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. எனது தாயை போன்ற முந்தைய தலைமுறை பெண்கள் இதயத்தில் உண்மையுடன் இறைவனோடு நிறைவாக வாழ்ந்து தங்களது குழந்தைகளுக்காகவும் கணவர்களுக்காகவும் அவர்கள் மனம் மாறி மீட்கப்பட வேண்டுமென்று இறுதி வரை போராடி இருக்கிறார்கள். தொடர்வோமா நண்பர்களே?